அப்போ இந்த குரு பகவான் வந்து ஜாதகத்தில் கொஞ்சம் வீக் ஆகும்போது கோச்சாரத்திலே வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு அந்த ப்ரீமெச்சூர்ட் பேபிஸ் வந்துடும். அதே மாதிரி ராகு கேதுக்களால் குரு ராகு அல்லது குரு கேது இது வந்து நம்ம சண்டால யோகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற தன்மையும் வரும்போதும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரீமெச்சூர்ட் பேபிஸ் வந்து கிடச்சிரும். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அறிவியல்னு சொன்னதுன்னா அந்த ப்ரீமெச்சூர்ட் பேபிஸில் வந்து இந்த 7 மாதத்துக்கு மேலே ஆகுது இல்லையா, இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா சத்புத்திர பாக்கியம்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. சத்புத்திர பாக்கியம்னா என்ன அப்படின்னா அந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு பயனுள்ள ஒரு குழந்தையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு முன்னாள் காலஞ்சென்ற நமது ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவர் வந்து அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே உழைச்ச ஒரு மகானாக இருந்தார். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம சத்புத்திரர்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த புத் அப்படிங்கிறது ஒரு நரகமாமா. அந்த நரகத்தை உங்களை தாண்டறதுக்கு உதவுறது புத்திரன். அதனால சத்புத்திரன் அப்படின்னும் போது அவன் அந்த புத்துங்கிற நரகத்தை மட்டும் உங்களுக்கு தாண்டறதுக்கு உதவலை, இந்த உலகத்துக்கும் ஒரு பயனுள்ள குழந்தையா எல்லாருமே வந்து அவனை பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை கிடைக்கணும்னா அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த பரம்பரையை தவம் இருக்கணுமாமா.